ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திங்க் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கோழி ஃபீட் சாப்பிட்டுட்ருக்கு. நம்ம அப்படியே இந்த ஃபீடரை சுற்றி விட்டோன்னா அந்த ஃபீடை அப்படியே கீழே உள்ள ஃபீடை வந்து அப்படியே மேலே வரும். ஸோ ஃபோன் கையில் இருக்கிறவங்க சரியாக சுத்தம் இல்லை. என்ன லுக்கு இங்கே பாருங்க எப்படி பார்க்குது. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கோழி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சின்ன கோழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோழி வந்து கொஞ்சம் வீக்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி உடம்பு முடியாமல். அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சோம். தனியாக ஒரு நிறைய கோழி எடுத்து வச்சோம். இங்கே பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 செத்து போச்சு. गलती खत्म मेल से कितना? ये तो पूरा मिल पाएगा सर, पूरा मेल से। ये वाला फीमेल है और 4 मेल से 2 फीमेल ना, ठीक है। वो वाला पूरा कल्स आएगा। और गोविंद क्या आएगा? कल्स, पूरा कल्स। कैसे कैसे कल्स आएगा? वो उधर का गोविंद आएगा ना। का बॉडी वेट नहीं है, पूरा कल्स आएगा। और वेट अच्छा नहीं ना। ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. எவ்வளோ கோழி இறந்துருக்குன்னு பார்த்தோம் சின்ன கோழியில். இன்னொரு கோழியை காட்டுறேன். அது வந்து வயசு பார்த்திங்கன்னா 29 வயசு. மற்ற கோழிலாம் 29 வயசில் ஒரு கேஜிக்கு மேலே தான் இருக்குது நிறைய கோழி. கிட்டத்தட்ட ஒரு 100 கோழினா அதில் ஒரு 70-75 கோழி 1 கிலோவுக்கு மேலே வந்துடும். மிச்சம் ஒரு 30 கோழி தான் அப்படி இதாகும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே முக்கால்வாசி கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வெயிட் வராமல் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து என்னென்னா மெடிசின் ஒழுங்காக கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா அதோட ஜெனட்டிக் ப்ராப்ளமாகவே இருக்கலாம். சத்தியமாக என்ன ப்ராப்ளம்னு எனக்கே தெரில. டாக்டர் வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த இதுக்கு தான் 29 வயசு. பார்த்திங்கன்னா ஒரு சில கோழி நல்லா பெருசாக வந்திருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனால் இன்றைக்கி காலையில் இதுக்கு பாடி வெயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஒரு சில கோழி தான் நல்லாயிருக்கு, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாகவே இருக்குது. ஆனால் நல்ல தொழில் குதிச்சுட்டு ஓடிட்டுருக்கு அங்கங்கே. ஓகே, அந்த சைடெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே கல்ஸ், வெயிட் ஒழுங்காக வரனால கல்ஸ்னு ஒரு கல்ஸுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஜெய்னா ஃபார்ம். ஜெய்னா ஃபார்மில் தான் கல்ஸ்லாம் பார்த்துப்பாங்க. ஓ, வண்டியெல்லாம் அங்கே தான் போகும், இங்கேருந்து ஏற்றிக்கிட்டு. ஓகே மக்களே, இந்த வண்டியை நீங்கள் மற்ற இதில் பார்த்துட்ருப்பீங்க, அந்த உழுவுற இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு பின்னாடி ஒரு இதை போட்டு உழுவாங்க, முன்னாடி இதை இழுத்துட்டு போவாங்க. இது ஞாபகம் இருக்கா? இப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி போகணும், மறுபடியும் இதை இழுத்து இப்படி விடணும். கியர் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கும். கியர் தான் நினைக்கிறது, நான் ஓட்டினதே இல்லை, இதை பற்றி எனக்கு தெரியாது. அதனால் நான் சொல்ல விரும்பல அவ்வளோ. ஓகே மக்களே, இந்த டேங்க் நம்பிருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டு வரேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.